பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கும் வன்னியருக்கும் இடையில தான் இது நிறைய ப்ராப்ளம்ஸ் பிரச்சனைகள் உண்டு பண்ணுது. இதுக்கு திருமாவர்களும் ராமதாஸ் அவர்களும் ஒத்துமையா இருந்தாலுமே இந்த பிரச்சனைகள் இல்லாம போகுமான்னு ஒரு கேள்வி. அதைத்தாம ஆரம்பத்திலேயே இவருக்கு தமிழ் குடிதாங்கின்னு சொல்லி இதே திருமாவளவன் பட்டம் கொடுத்தாரு. யாருக்கு? ராமதாஸ் அவர்களுக்கு தமிழ் குடிதாங்கின்னு. ஏன்னா இவங்க 2 பேரும் ஒருங்கிணையும் போது இங்க உள்ள பிரச்சனைகள் தீரும். 200 வீடுகளை நாயக்கன் கோட்டையில அடிச்சு நொறுக்கி இது பண்றாங்க, கொளுத்துறாங்க. அது எந்த விதமான ரியாக்ஷன் இல்லாம போகுது. அப்ப இவர் 2 பேரும் அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா நான் எஸ்சி மூவ்மெண்ட்னு சொல்லி ஒன்றை உருவாக்குனார் ராமதாஸ் அவர்கள். அதுல இவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல பின்னடைவு, அந்த உறவுல பின்னடைவு சந்திச்சாங்க. ஏன்னா காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவருடைய போக்கு. ஏன்னா இவங்க ஒரு கட்சி கொள்கைன்னு சொல்லிட்டு ஒன்றை முன்னெடுக்கிறாங்க. அது அவங்க சமூகத்திற்கான ஒரு நல்லிணக்கத்துக்கு நெருக்கடியா வருது. அப்ப இதுவும் இவருடைய அரசியல் வளர்ச்சிக்கு இதை முன்னெடுக்கிறாரு. அவருடைய அரசியல் வளர்ச்சிக்கு அவர் நினைச்சாரு அதை தடுப்பு நடவடிக்கை எடுக்கிறாரு. அப்ப இந்த மோதல் போக்கு என்பது தொடர்ந்து இருந்துட்டு வர நேரத்துல ஓரளவுக்கு தமிழ் என்கிற அந்த பொதுநிலை 2 பேரும் ஒருங்கிணைஞ்சாங்க, எல்லாரும் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. ஆனா அது நீடிக்கல. அப்ப நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு அவர்கள் ஒரு ஒரு பொது நிலையில உட்கார்ந்து பேசி இதை சுமமான முறையில சட்ட அடிப்படையில் என்ன தீர்வு காணலாம், சிறப்பு சட்டம் ஏற்றலாம், அல்லது சமூக மக்களுடைய மனநிலையை மாற்றுவதற்கு ஏதாவது சிறப்பு கூட்டங்கள் அங்கங்க போடலாம், அல்லது துண்டறிக்கை வெளியிடலாம். இளைஞர்களுக்கு அவர்களுடைய இந்த மனநிலை ஏன் இப்படி போகுதுன்னு சொல்லி அவருடைய நல்வழியை வழிகாட்டுறதுக்கு ஒரு நல்ல என்ன செய்யலாம், ஆக்கப்பூர்வமான கல்வி, வேலை வாய்ப்புக்கான சூழ்நிலை அவங்க திருப்பலாம். இப்படி பல விஷயங்களை சிந்திக்கக்கூடிய விஷயங்கள். இந்த ஆட்சி மாறுதலின் மூலமாக இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்றதுக்கு என்ன செய்யலாம்னு எப்படி எங்க சிங்கப்பெண் படை பெண்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு முன்னெடுப்பு செய்தார்களோ அதே போல இந்த காவல்துறை மன்னர்களுக்கும் இந்த ஆணவ படுகொலைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு காணுவதற்கு இன்னொரு வகையில சிந்தித்தால் மிக நல்லதா இருக்கும்னு நான் நம்புறேன்.